குழம்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வெனஸ்டே அன்றைக்கி வீக் டேஸில் எடுத்தது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 o'clock போல் எழுந்திரிச்சிட்டேன் நான். ஸோ எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால அந்த சிவனோட சாங் வந்து போட்டு அப்படியே கேட்டுகிட்டே வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா தயிர் வந்து நைட்டு ஊற்றி வச்சுருந்தேன். அது வந்து தயிர் வந்து நிறையா ஊற்றிட்டேன் போல், ஒரு மாதிரி கெட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து விளக்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா டீயும் பாலும் வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். பால் சூடு பண்ணிவிட்டு டீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் டீ வச்சு பொறுமையாக உட்காந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வந்து காலையில் பொறுமையாக ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருப்பேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:40 இருக்கும். நான் கிளாக்கில் எப்போவுமே ஒரு 10 minutes 15 minutes கூட தான் எப்போவுமே நாங்கள் வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கன் வந்து முந்தின நாள் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டே வெளியே வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக அங்கங்கே பிடிச்சிருக்கும்ல, நம்ம சமைக்கும்போது ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டோன்னா சமைக்கும்போது கொஞ்சம் அந்த ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் கொஞ்சம் கூலாகி நார்மலாக அந்த ஸ்கின்லாம் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு நானும் போய் கையோட குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி ரொம்ப இங்கே வந்து குளிர் மழை டைமு. ஸோ அதனால் சுடுதண்ணி வச்சு தான் குளித்தேன் தலைக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து சிக்கன் வந்து குழம்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து கட் பண்ணி தோல்லாம் உரிச்சிட்டு வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுமே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரபாதம்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். காலையில் வந்து இந்த சுப்ரபாதம் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் வீட்டில் வந்து ஓடும். ஸோ அதை கேட்டு எனக்கும் வந்து அது காலையில் கேட்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கு, அந்த டேவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை நானும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உலக்கி வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி அரிசி கழுவி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். இங்கே குழம்புக்கு வந்து ஒரு பெரிய கடாய் செட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 tablespoon ஆயில் ஊற்றிட்டு அதில் சோம்பு 1 teaspoon, பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பட்டை இலை இதுவும் போட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயிலே வதங்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அது அந்த கேப்பில் வந்து உலை வந்து கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் அரிசி வந்து கழுவி வச்சுருந்தது வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டு அப்படியே உப்பும் வந்து அந்த டைமில் சேர்த்துருவேன், கல் உப்பு. ஸோ அரிசி போட்டதுமே உப்பு வந்து நான் போடலைன்னா அப்படியே மறந்துடுவேன். ஸோ அதனால் உப்பு காணாதில்ல, அதனால் டக்குன்னு கையோடு போட்டுறது. ஸோ நார்மலாகவே நான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி நிறையா குடிப்பேன். ஸோ சமைக்கும்போது அப்பப்போ எடுத்து குடிச்சிடுறது தண்ணியை. அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 2.5 tablespoon பக்கம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்குறதுக்கு அப்படியே விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதனால் தேங்காய் வந்து சில்லு போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சில்லு போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg சிக்கனுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கினோன்னா நல்ல பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எண்ணெயில் நல்லா வதக்கிப்பேன். வதக்குனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறதுக்கு விட்டுட்டேன். ஸோ அந்த கேப்பில் வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவும் அரைச்சிடலான்ட்டு சில்லு போட்டு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும், அரை மூடியில் பாதி தேங்காய் அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு, கசகசா இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிப்பேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிப்பேன். ஏன்னா தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா ஏதாவது ஒரு தேங்காய் வந்து மிஸ் ஆகிடும், சரியாகவே அரையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிடுறது. அதுவும் இப்போ வாங்குகிற தேங்காய்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் அரைய மாட்டேங்குது தண்ணி ஊற்றிட்டா. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால அது வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இறக்கிட்டு அந்த பர்னரில் வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்க கடாய் சட்டியை வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சாதமும் வந்து இந்த மாதிரி இப்போ தான் ரீசண்டாக இந்த மாதிரி கையிலே வந்து வடிச்சிடுறது. ஸோ அதனால் தண்ணி வற்றுற அளவுக்கு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் இருக்க அந்த கஞ்சி எல்லாமுமே வந்து நல்லா தண்ணிலாம் வற்றி நமக்கு வந்து நல்லா அடியில் வந்து எந்த தண்ணியும் தேங்காமல் இருக்கும். அந்த மாதிரி அடுப்பில் வச்சு இறக்கணுன்னா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சிக்கன் குழம்பு வந்து நல்லா அந்த தண்ணி ஊற்றிருந்தோம்னா அது நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் சிக்கன் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருவேன். அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். ஸோ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்ருந்தேன். கொஞ்சம் சிக்கன் அதிகமாக அடியில் தேங்கியிருந்ததுனால என்னால் ரொம்ப சூடாக வேறு இருந்துச்சு, ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்ததுனால பிடிச்சி அதில் ஊற்ற முடியல. அதனால தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதில் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து அப்படியே மாற்றிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கன் வந்து வெனஸ்டே போல் நாங்கள் எடுப்போம். சப்போஸ் நாங்கள் அந்த வெனஸ்டே வந்து சிக்கன் எடுத்தோன்னா 1/2 kg சிக்கனில் வந்து பாதி சிக்கன் குழம்புக்கும் பாதி சிக்கன் வந்து சிக்கன் 65யும் ரெடி பண்ணுவேன். பட் ஆனால் அன்றைக்கி வந்து 65 ரெடி பண்ணல, ஃபுல்லாகவே குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா ஊற்றி அதில் எக்கு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்கிறதுக்கு விட்டுட்டேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிக்கன் குழம்பு ரெடி பண்ண கடாய் சட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் அங்கங்கே ஒட்டி இருந்துச்சு. அதிலே வந்து நான் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டுட்டேன். அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போயுமே எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது, அந்த கடாய் சட்டியிலே அப்படியே போட்டு பெரட்டி சாப்பிட்றது. ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுக்கும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கையும் குளிர வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இந்த தோசையும் சிக்கன் குழம்பு தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.